السلام عليكم. الحمد لله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அல்லாஹ்க்கே எல்லா புகழும். அல்லாஹ் தவிர வேறு அல்லாஹ் இல்லை. அவர் தனித்தவர். அவர் நிகர எவரும் இல்லை. இந்த வார ஜும்மாவில் நம்ம பார்க்க போகிறது நாம் ஏன் படைக்கப்பட்டோம், இதை குர்ஆன் வழியாக அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத குர்ஆன் மூலியமாக நம்ம படிப்போம். நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஏன் பிறந்த அப்படிங்கிற கேட்குறோம். பட் அது சாதாரண மனுஷனுடைய வார்த்தை. நாம் ஏன் பிறந்தோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதான் நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயமாகுது. இறைவனை பற்றி கடவுளை பற்றி நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயமாகுது. அதை குர்ஆன் வழியாக நம்ம எப்படிங்கிற பார்ப்போம். முதல்ல குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி குர்ஆனின் அத்தியாயம் 16:98 நம்ம படிக்கிறோம். நீங்கள் இந்த குர்ஆனை படிக்கின்ற பொழுது விரட்டப்பட்ட சாத்தானிலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடிக்கொள்ள வேண்டும். குர்ஆனின் அத்தியாயம் 7:204 குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது நீங்கள் கருணையை அடையும் பொருட்டு அதை கவனமாக கேட்கவும் மேலும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது என்ன, குர்ஆனை பற்றி யார் எதை சொன்னாலும் அதை நீங்கள் கவனமாக கேட்கணும். அதை அப்போ கவனமாக கேட்டால் அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கு அடைய சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஏன் நம்ம டிஸ்பிளேல இதை காட்டும் அப்படிங்கன்னா, நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு எண்ணங்களும் வேற சிதறடிக்கப்படும். நீங்கள் கேட்கவும் செய்வீங்க, வேறோட எண்ணங்களும் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் டிஸ்பிளேல அதை நீங்கள் படிக்கவும் செய்யுங்க. அப்போ இரண்டு நீங்கள் கேட்கவும் செய்யுங்க, ஒன்று படிக்கவும் செய்யுங்க. அதனால நீங்கள் நான் இதை படிக்கிறத நீங்கள் டிஸ்பிளேலையும் நீங்கள் படிச்சுக்கங்க. இன்னும் ஒரு முறை நான் படிக்கிறேன். குர்ஆனின் அத்தியாயம் 7:204 குர்ஆன் ஓதப்படுகின்ற போது, அதாவது குர்ஆன் படிக்கப்படும் போது நீங்கள் கருணை அடையணும்னா அடையும் பொருட்டு அதை கவனமாக கேட்கவும் மேலும் கவனத்தில் கொள்ளவும் வேண்டும். இப்போ நாம் ஏன் படைக்கப்பட்டோம் அதை பற்றி நம்ம குர்ஆனின் வழியாக அல்லாஹ் என்ன சொல்றாங்க நம்ம கேட்போம். நாம் ஒரு பயங்கரமான குற்றத்தை செய்துவிட்ட காரணத்தினால் தான் இவ்வுலகில் இருக்கின்றோம். மேலும் இந்த வாழ்வு நம்மை மீட்டுக் கொண்டு நம்முடைய குற்றத்தை பயங்கரமாக கண்டனம் செய்து மேலும் அல்லாஹ்வின் ராஜ்யத்திற்குள் மீண்டும் இணைவதற்கான நம்முடைய வாய்ப்பாகும். இவை அனைத்தும் ஒரு சில 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் விண்ணக சமூகத்தாரிடையில் ஒரு சச்சரவு எழுந்தபோது துவங்கியது. உயர்ந்த அந்தஸ்துடைய படைப்புகளில் ஒருவனாகிய சாத்தான் அவனுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்த சக்திகள் அவனை அல்லாஹ்வுடன் ஒரு தெய்வமாக இருப்பதற்கான தகுதியை அளித்துவிட்டது என்கிற அகம்பாவம் எண்ணங்களை மனதில் கொண்டிருந்தான். இவ்விதமாக அவன் அல்லாஹ்வின் பரிபூர்ணமான அதிகாரத்துக்கு சவால் விட்டான். சாத்தானின் அந்த எண்ணம் இறை நிந்தனை மட்டுமல்ல, அது தவறானதும் ஆகும். அல்லாஹ் மட்டுமே அவரை தவிர எவர் ஒருவரும் தெய்வமாக இருப்பதற்கு தகுதி மற்றும் ஆற்றலை கொண்டிருக்கவில்லை. சாத்தானின் இந்த இறை நிந்தனையின் விளைவாக விண்ணுலக சமூகத்தாரிடையில் ஒரு பிளவு ஏற்பட்டது. மேலும் அல்லாஹ்வுடைய ராஜ்யத்தின் அனைத்து அங்கத்தினரும் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டனர். இதுக்கு ஆதாரம் குர்ஆனின் அத்தியாயம் 38:69. 38:69 அல்லாஹ் குர்ஆன் என்ன சொன்னான்னா, விண் உலகத்துல ஒரு சச்சரவு ஏற்பட்டுச்சு. அந்த சச்சரவு என்னங்கிறத இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சச்சரவுல இந்த பிரச்சனையாகி 4 வகைகளாக பிரிக்கப்படுறாங்க. அது என்னங்கிற அந்த 4 வகைகள் நம்ம பார்ப்போம். முதல் வானவர்கள். ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வானவர்கள் அல்லாஹ்வின் பரிபூர்ணமான அதிகாரத்தை உறுதியாக கடைபிடித்த படைப்புகள், அவங்க தான் வானவர்கள். இதற்கான ஆதாரம் குர்ஆனின் அத்தியாயம் 2:30. ரெண்டாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், மரங்கள், விலங்குகள், பறவைகள், புழு, பூச்சி, இவை எல்லாமே இது 2ஆக பிரிக்கப்பட்டது. இதற்கான ஆதாரம் குர்ஆனின் அத்தியாயம் 13:15, 16:49, 22:18. வருந்தி திருந்தி மேலும் அல்லாஹ்வின் ராஜ்யத்துக்குள் மீண்டும் நுழைவதற்கு அவர் அளித்த வாய்ப்பை அனுகூலமாக எடுத்துக்கொண்ட கலகக்காரர்கள். முதல்ல சாத்தானால தான் எல்லாம் முடியும், சாத்தானுக்கு அல்லாவுடைய எல்லா பவர் இருக்கு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒதுக்கிறாங்க. அதுக்கடுத்து அல்லாவுடைய வார்த்தை கேட்டாலே பயந்து போய் அல்லாஹ்ட்ட வருந்தி திருந்தி இல்லை எங்களை மன்னிச்சிருங்க நீ தான் அல்லாஹ் சொல்லிட்டு வந்தவங்க தான் இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மலைகள் எல்லாமே. 3 ஜின்கள். சாத்தானுடன் உடன்பட்டு படைப்புகள், அதாவது அவன் தெய்வமாக இருப்பதற்கு ஆற்றல் உடையவன். அதுக்கான ஆதாரம் 18வது அத்தியாயத்தில் 50வது வசனம், 46வது அத்தியாயத்தில் 18வது வசனம். இதுல சாத்தானுடன் எல்லா பவர் இருக்கு, அல்லாவுடைய எல்லா பவர் இருக்கு. சாத்தானுக்காக இணங்கி நிற்கிறது ஜின்னு. ஸோ ஜின்னு எப்படின்னா அல்லாவுடைய கட்டளைகளை ஏற்று நமக்கு பணிவிடை செய்ய வரக்கூடிய மலக்குமார்கள். அதே மாதிரி சாத்தானுடைய கட்டளைகளை ஏற்று சாத்தான் மாதிரி எல்லாத்தையும் வணிகெடுக்கிறதுக்காக வரது அந்த ஜின்னு. சாத்தானுக்காக உடம்பட்டு விட்டதை இந்த 3ஆவதாக பிரிக்கப்பட்ட அந்த ஜின்கள். 4 மனிதர்கள். அவங்கள பற்றி அல்லாஹ் என்ன சொல்ல கேட்போம். தங்கள் மனங்களை நிறைவு செய்யாதவர்கள். அவர்கள் அல்லாஹ்வின் பரிபூர்ணமான அதிகாரம் குறித்து ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க தவறியவர்கள். இதற்கான ஆதாரம் குர்ஆனின் அத்தியாயம் 33:22. அதாவது என்ன, மிடில் கிரவுண்டில் இருக்கிறவங்க, நடுநிலைவாதியாக இருக்கிறாங்க. இல்லை அல்லாஹ்வால முடியுமா, இல்லை சாத்தான எனக்கு எது தெரியல அப்படிங்கிற ஒரு மிடில் கிரவுண்டில் நடுநிலைவாதியாக இருக்கிறாங்க. அப்போ நடுநிலைவாதியாக இருக்கிறவங்ககிட்ட தான் நம்ம ஒரு சோதனை நம்ம கொடுக்கணும்.
அப்படிங்கிறத அல்லாஹ் வந்துட்டு சொல்றாரு. தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு சரி அல்லாஹ்வா சாத்தானுக்கு தேர்ந்தெடுக்க பொறுப்பை மனிதனுக்கு நான் தரேங்கிற சொல்றாரு. அதுக்கு முன்னாடி மலைகள் அந்த சூரியன் சந்திரன் எல்லாமே வந்துட்டு அல்லாஹ் மன்னிப்பு வந்து அதுக்கு கேட்கிறாரு, நீங்களும் தேர்ந்தெடுக்க பொறுப்பை வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றாங்க நம்ம கேட்போம். குர்ஆனின் அத்தியாயம் 33:72 வானங்கள் மற்றும் பூமிக்கு மேலும் மலைகளுக்கும் தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் என்னும் பொறுப்பை நாம் முன்வைத்தோம். ஆனால் அவை அதை சுமந்து கொள்ள மறுத்தன. மேலும் அதை குறித்து அஞ்சியவைகளாக இருந்தன. ஆனால் மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான். அவன் வரம்பு மீறுகின்றவனாகவும் அறிவில்லாதவனாகவும் இருந்தான். ஸோ இதை வந்துட்டு வானகம் பாக்கி எல்லாத்தையும் அல்ல அந்த பொறுப்பை கொடுக்குறா. சரி என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீ யார் தயாராக இருக்கீங்க அப்படின்னு நல்லா கேட்குறாரு. ஆனால் மனிதன் மட்டும் வரம்பு மீறணும் அதை பற்றி தெரியாமையும் இல்லை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டேன். அதனால தான் நம்ம இப்போ பூமியில் வந்து நம்ம வாழ்கிறோம். ஸோ அந்த மனிதன் ஏற்றுக்கணும்னா ஒரு பூமியை படைக்கணும், இந்த உலகத்தை படைக்கணும். அதை எப்படி படைச்சங்கிறத அல்ல அடுத்த வசனங்கள் மூலமாக சொல்கிறாரு. அதே உங்களுக்கு இடையில் எவர் சிறப்பாக செயல்படுவார்கள் என்பதை அடையாளம் காணுகின்ற நோக்கத்திற்காக மரணம் மற்றும் வாழ்வை படைத்த அந்த ஒருவர் அவர்கள் சர்வ வல்லமுடையவராகவும் மன்னிக்கின்றவராகவும் இருக்கின்றார். இதற்கான ஆதாரம் குர்ஆனின் அத்தியாயம் 67:2. ஸோ அப்போ வந்து ஏற்றுக்கிட்டு நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. இதில் யார் நல்லவங்க கெட்டவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு வாழ்வை மரணியும் அல்லா படைக்கிற சிறப்பானவங்க தேர்ந்தெடுத்து அவங்க சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்காக வாழ்வு மரணம் அல்லா படைச்சு இந்த உலகத்தையும் படைக்கிறார். இந்த உலகத்தை படைக்கிறத பற்றி அல்லா என்ன சொன்னா நம்ம கேட்போம். குர்ஆனின் அத்தியாயம் 67:3 அவர் 7 பிரபஞ்சங்களையும் அடுக்கடுக்காக படைத்தார். மிக்க அருளாளர், படைக்கப்பட்டவற்றில் எந்த குறையும் நீ காண்பதில்லை. தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, ஏதேனும் குறையை நீ காண்கிறீர்களா? ஸோ 7 பிரபஞ்சத்தை படிக்கிறார். 7 பிரபஞ்சத்தை படைச்சிட்டு பார்க்க சொல்றாரு. நீங்க பாருங்க ஏதாவது அதுல ஒரு குறை இருக்கா அப்படின்னு பாருங்கிறாரு. பார்த்தாலும் நம்மளால முடியாது, நீங்க எந்த குறையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. மீண்டும் மீண்டும் உற்று பார்ப்பீராக, விரட்டப்பட்டவர்களாக மேலும் தோல்வியற்றவர்களாகவும் உம்முடைய கண்கள் திரும்பி வரும். மிகவும் கீழே இருக்கின்ற பிரபஞ்சத்தை விளக்குகளை கொண்டு நம்ம அடங்கிட்டோம். நம்ம வாழ்ற பிரபஞ்சம் வந்துட்டு ரொம்ப கீழே இருக்கிற மொத்தம் 7 பிரபஞ்சத்தை எல்லாம் இறைவன் படைச்சிருக்கிறாரு. அது மிகவும் கீழே இருக்கிற பிரபஞ்சத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி மேலே பற்றி அல்லாவுடைய அந்த பிரபஞ்சத்தை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கண்கள் திரும்பி வரும், முடியாது, சென்று அடைய முடியாது அப்படிங்கிறத குர்ஆனின் அத்தியாயம் 67:4-5 சொல்றாரு. ரெண்டாவது வந்து நம்ம பூமியில வாழ்றோம். அப்போ அந்த பூமியை பற்றி பூமியை தட்டையா நம்ம நடந்து போறோம் வைக்கிறோம். அப்போ பூமி வந்து தட்டையா பூமியை பற்றி ஆராய சொல்றாங்க. ஆராயும் போது அது முகமது நபிக்கு அப்புறம் வந்த கலிங்கிறவங்க பூமி ஒரு முட்டை வடிவானது, அதாவது உருண்டை வடிவமானதுன்னு சொல்றாரு. அப்போ குர்ஆனின் அத்தியாயம் 79:30 அல்லாஹ் சொல்றாரு, அதையும் சொல்றாரு, அவர் பூமியை ஒரு முட்டை வடிவை ஆக்கினார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பூமியை உருண்டன அப்படிங்கிறத குர்ஆன் நமக்கு அறிவியல்பூர்வமாக நிரூபிக்கிறது. ரெண்டாவது இந்த பிரபஞ்சத்தை பற்றி விஞ்ஞானிகள் அவங்க அறிவுபூர்வமாக ஆராயிறாங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி வந்துச்சு அப்படின்னு அப்படி ஆராயும் போது தான் வந்துட்டு அவங்களோட காஸ்மிக் மைக்ரோவேவ்ஸ் ரேடியேஷன் அப்படின்னு ஒரு சிக்னல் வந்து மேலே வந்து கிடைச்சிட்டே இருக்கு. இது சூரியனில் வருதா, இல்லை நட்சத்திரங்கள் கிடைக்குதா, இல்லை பூமியிலிருந்து ஏற்படுதா அப்படிங்கிறத அவங்க தேடுறாங்க. தேடும்போது அந்த சிக்னல் எதிர்ப்பு இல்லை, அந்த வேவ்ஸ்ல தான் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் தான் அவங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த உலகம் வந்து ஒரு சின்ன புள்ளியிலிருந்து வெடிக்கப்பட்டது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்றாங்க நம்ம கேட்போம். இந்த பிரபஞ்சம் 14.3 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு பெருவெடிப்பு, பிக் பேங் தியரி சொல்லுவாங்க, மூலம் உருவானது என்று பெஸ்டோ எம் ஸ்லீப்பர் என்பவர் கூறுகிறார். அவர் சொல்றாரு இந்த பிரபஞ்சம் வந்துட்டு ஒரு பெருவெடிப்பை உருவாச்சுங்கிறத. இதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம கேட்போம். குர்ஆனின் அத்தியாயம் 21:30 அல்லாஹ் சொல்றாரு, வாழ்வு நிலைக்கு கொண்டு வருவதற்காக ஒரு திடப்பொருளாக இருந்து வந்த வானம் மற்றும் பூமியை நாம் வெடிக்க செய்ததை நம்பிக்கையற்றவர் தெளிவாக உணர்ந்து கொள்ளவில்லையா? ஸோ அல்லாஹ் இதை தான் சொல்றாரு, வானம் மற்றும் பூமி ஒரே பொருளாக இருந்துச்சு, நம்ம தான் வெடிக்க செய்து ஒரு உலகமாக தோற்றம் சொன்னோம். இதை வந்து நம்பிக்கை உள்ளவங்க உணர்ந்து கொள்ள. ஏன்னா நிறைய விஞ்ஞானிகள் வந்துட்டு கடவுளை நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. அது கடவுள் இல்லை, ஏதோ ஒரு இயற்கை சக்தி, ஏதோ ஒரு பவர் அப்படின்னு இருப்பாங்க. நம்பிக்கை ஏன்னா அவங்க தான் ஆராயிறாங்க. அப்போ நம்பிக்கை நீங்க உணர மாட்டீங்களா, இதை நான் தான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன சொல்றாரு. ரெண்டாவது வந்து என்ன சொல்றாருன்னா குர்ஆனின் அத்தியாயம் 41:10 சொல்றாரு, பின்னர் அந்த வானத்தை பக்கம் திரும்பி சொல்றாரு, பின்னர் அவர் வானத்திற்கு திரும்பிய பொழுது அதுவரை அது வாயுவாக இருந்தது, மேலும் அதனிடமும் மற்றும் பூமியிடமும் விருப்பத்துடனோ அல்லது விருப்பம் இல்லாமலோ வாழ்வு நிலைக்கு வாருங்கள் என்று கூறினார். அவை விருப்பத்துடனே நாங்கள் வருகின்றோம் என்று கூறினார். அப்போ வானம் பூமி எல்லாத்தையும் அவர் சொல்றாரு, அவர் வாய்வா இருக்கும்போது சொல்றாரு, நீங்க விருப்பமா முதல் வாழ்வு நிலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அல்லாஹ் வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறாரு, ரிக்வஸ்ட் பண்ணல, நீங்க வாங்க அப்படின்னு கேட்கல, அவர் ஆர்டர் பண்ண வந்துடு அப்படின்னு. அவங்களும் சொல்றாங்க பயந்துட்டு, இல்ல நாங்கள் விருப்பத்தோடனே வந்துடுறோம் அப்படின்னு அவங்க வந்துடுறாங்க. இதுக்கான ஆதாரம் குர்ஆனின் அத்தியாயம் 41:11. ரெண்டாவது இந்த பிரபஞ்சம் வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே போகுதுங்கிற விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. இது என்னன்னே தெரியல, ஆனால் அந்த பிரபஞ்சம் வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. அதாவது என்னன்னா
நம்ம வந்துட்டு அந்த தீபாவளி லிஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா அந்த வான வேடிக்கை இருப்பாங்க. அப்போ ஒரு வெடிச்சுன்னா அப்படியே விரிஞ்சு அப்படியே தெரியும் பூ மாதிரி. இது மாதிரி இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு இடத்துல வந்து வெடிச்சிருக்கு, வெடிச்சு விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கு, இன்னும் காலமா விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு, நிக்கல, ஸ்டாப் ஆகல. அதை பத்தி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றாங்க, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க நம்ம கேட்போம். விண்மீன் குழுக்கள் மிக வேகமாக போவதை எட்வின் பவுல் ஹர்பல் என்ற அமெரிக்க வானியல் ஆய்வாளர் பார்த்துதான் நம்ம அண்டம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னார். இன்னும் நம்ம அண்டம் விரிவடைந்து அவரை பார்க்குறாங்க, ஒவ்வொரு கேலக்ஸும் போயிட்டே இருக்கு. அப்போ போயிட்டே இருக்கும்போது அவரை பார்க்க நுண்ணோக்கி அந்த கருவிகளை பார்க்கும்போது விரிவடைஞ்சு இருக்கிறத பார்க்குறாரு. எங்கதான் இது போயிருக்குன்னு அவங்களால கண்கள் அதான் சொல்றாரு. நீ என்ன பார்த்தாலும் அவங்க கண்கள் திரும்பிதே வரும், அதால அவங்க எங்கே போக முடியாது. அப்போ விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறத அவங்க அந்த விஞ்ஞானி சொல்றாங்க. இதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றாங்க நம்ம பார்ப்போம். பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் என்னும் கோட்பாடு உறுதிப்படுத்தப்படுது. இது உண்மைதான் அப்படிங்கிறத இந்த கோட்பாடை அல்லாஹ் குர்ஆன் மூலமா உறுதிப்படுத்துறாரு. இதற்கான ஆதாரம் வந்து குர்ஆனின் அத்தியாயம் 51:47. நம்முடைய கரங்களை கொண்டு வானத்தை நாம் நிர்மாணித்தோம், மேலும் அதை நாம் தொடர்ந்து விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது அல்லாஹ்வே சொல்லிட்டார், நம்ம விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற சொல்றாரு. இதற்கான ஆதாரம் வந்து 51:47. என்ற சரியான தருணத்தில் மனிதர்கள் நம்முடைய வெளிப்பாடுகளை குறித்து உறுதி அற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அறிவிக்கின்ற பூமியின் பொருளால் செய்யப்பட்ட ஒரு படைப்பை அவர்களுக்காக நாம் உருவாக்குவோம். இதுக்கான ஆதாரம் குர்ஆன் 27:82 சொல்றாரு. அதாவது சரியான தருணத்துல அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி வெளிப்பாடுகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பை வந்து அந்த பூமியின் உள்ள பொருளாக வந்து பூமியின் மேல் உள்ள பொருள் இருந்து நான் படைப்பை உருவாக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட படைப்பு என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம மூலியமா எந்த படைப்பை நம்ம அல்லாஹ்வுடைய விஷயங்களை பற்றியும் இந்த உலகத்தோட விஷயத்தை பற்றி எது சொல்லி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அது சொல்றாரு, பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு படிக திடமான மண் தான் சிலிக்கான். இந்த சிலிக்கான் பிரதானமாக கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போன்களை மதர் போர்டு தயாரிப்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுச்சூழலை உருவாக்க பயன்படுகிறது. ஸோ இப்போ இந்த டிவி ஆகுது, அந்த டிவி மூலியமாக தான் நீங்கள் இந்த குர்ஆனை பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக தான் நான் அந்த அறிவியல் ஆராய்ச்சி பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ குர்ஆனை பற்றி நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோம். குர்ஆனுக்கு இப்போ உள்ள நம்ம காலகட்டத்துக்கு ஒரு ஆப்பில் வந்து குர்ஆன் டவுன்லோட் பண்ணோம்னா அதில் என்னென்ன விஷயம் இருக்குன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து போட்டால் குர்ஆனில் எந்தெந்த வசனங்கள் இருக்குது எல்லாமே தேடி வந்துடும். ஸோ இதை பற்றி நீங்கள் கவனமற்றவர்களாக இருக்கீங்கன்னு அதான் சொல்கிறாரு. நான் அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து இது அல்லாஹ் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன், டிவி, எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இதைத்தான் வந்துட்டு அல்லாஹ் மண்ணிலான படைப்புங்கிறத சொல்றாரு. இன்னொரு படிங்க, பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு படிக திடமான மண் தான் சிலிக்கான். இந்த மண்ணில் இருந்து தான் ஃபோனு எல்லாமே தயாரிக்க முடியும். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே தயாரிக்கணும். அது பேர் மதர் போர்டு சொல்லுவாங்க. இந்த சிலிக்கான் பிரதானமாக கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போனுக்கான மதர் போர்டு தயாரிப்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுச்சூழலை உருவாக்க பயன்படுகிறது. இதை பற்றி திருப்பி நம்ம அந்த குர்ஆன் வசனத்தை படிப்போம். குர்ஆன் அத்தியாயம் 27:82. சரியான தருணத்தில் மனிதர்கள் நம்முடைய வெளிப்பாடுகளை குறித்து உறுதியற்றவராக இருக்கிறார் என்பதை அறிவிக்கின்ற பூமியின் பொருளால் செய்யப்பட்ட ஒரு படைப்பு. இதுதான் பூமியின் பொருளால் செய்யப்படப்படும். சரியான தருணம் இந்த செகண்ட்ல நம்ம தந்தா அடுத்தவங்க போயிடும். இந்த வசனத்தை பற்றி சொல்றவங்க, இதை பற்றி பேசுறவங்க எல்லாமே போயிடும். ஆனாலும் மக்கள் அதை பற்றி கவனமாக தான் இருக்காங்க, அதை பற்றி சிந்திக்காம தான் இருக்காங்கிறதும் அல்லாஹ் இதை பற்றி சொல்லி எல்லாத்தையும் அல்லாஹ் சிந்திக்க சொல்றாரு. அடுத்த நம்ம வசனம் பார்ப்போம். குர்ஆனின் அத்தியாயம் 33 சொல்றார், அல்லாஹ் எந்த ஆண்களுக்கும் அவருடைய நெஞ்சத்தில் இரண்டு இதயங்களை தரவில்லை. அல்லாஹ் எந்த ஆண்களுக்கும் அவருடைய நெஞ்சத்தில் இரண்டு இதயங்களை தரவில்லை அப்படிங்கிற குர்ஆனின் அத்தியாயம் 33 சொல்றாரு. ஸோ அப்போ வந்துட்டு ஆண்களுக்கு இது சிந்திக்க சொல்றாரு. அதே குர்ஆன் 16:11 சொல்றாரு, சிந்திக்கின்ற மக்களுக்கு இது போதுமான சான்று இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம சிந்திக்க சொல்றோம், அப்போ ஆண்களுக்கு 2 இதயம் இருந்தால் அப்போ பெண்களுக்கு 2 இதயம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதை யோசிக்கிறது இது சாதாரண கதை. நம்ம சிந்திக்கிறத இறைவனுக்கு பிடிக்கும். நம்ம சிந்திக்கிறோம். நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது இல்லையா எல்லாத்துக்குமே ஒரே இதயம் தானே எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாரு. ஸோ அந்த பெண் கர்ப்பிணி ஆகும்போது 2 இதயங்கள் வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் இறைவன் வந்து ரொம்ப நுணுக்கமா ஒவ்வொரு வார்த்தையும் பயன்படுறாரு. அந்த இடத்துல வந்துட்டு மனிதர்கள் அனைவருக்கும் சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல அப்பா வந்து இந்த ஒரு பெண்ணுக்கு கர்ப்பமாக 2 இதயம் ஏற்படுமே, அது தப்பாயிடும். தப்பா அந்த ஆண்களுக்கு 2 இதயத்தை நான் படைக்கிறேங்கிறாரு. அப்ப பெண்களுக்கு 2 இதயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்ப அவங்க கர்ப்பிணி ஆகும் போது. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சிந்திக்கணும். எதாவது நம்ம படிச்சோம் போனோம்னு இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்துட்டு ஒரு ஈயை பத்தி சொல்றாரு. ஒரு ஈயை பத்தி சிந்திக்க சொல்றாரு. சாதாரண இந்த இடத்துல குர்ஆன் வார்த்தைகளை சிந்திக்க சொல்றாரு. இந்த இடத்துல ஈயை பத்தி சிந்திங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அதான் குர்ஆனின் அத்தியாயம் 22:73 பார்ப்போம். மனிதர்களை நீங்கள் கவனத்துடன் சிந்திக்க வேண்டிய ஒரு நீதி போதனை இருக்குது. நீதி போதனைங்கிற இந்த சாதாரண ஈய பதவியை சிந்திச்சு பார்க்கணும். இது அல்லாஹ்வுடைய அற்புதமான படைப்பாருங்க அப்படி சிந்திக்கணும்ன்றத இறைவன் சொல்றாரு. மனிதர்களை நீங்கள் கவனத்துடன் சிந்திக்க வேண்டிய ஒரு நீதி போதனை இங்கே இருக்கிறது. அல்லாஹ்வுடன் நீங்கள் அமைத்துக் கொள்கின்ற இணை தெய்வங்கள் ஒருபோதும் ஒரு ஈயை படைக்கவும் இயலாது. அதை செய்வதற்கு குழுவாக அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் கூட அது பற்றியின்றி அந்த ஈ அவர்களிடம் எதையேனும் எடுத்து
விட்டாலோ அல்லது திருடி விட்டாலோ அவர்கள் அதை மீட்டுக் கொள்ளவும் இயலாது அப்படிங்கிறத குர்ஆனின் அத்தியாயம் 22 இதுல என்ன நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு? என்னத்தை எடுத்துட்டு போயிடும். இப்போ சாதாரண ஒரு எறும்பு தான் கூட அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அது போய் அந்த கொடுத்துருக்கு, அதை வச்சு கட் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்துட்டு தான் போகும். திருப்பி அதை தட்டி விட்டா கீழே போட்டு ஓடி போயிடும் அது. ஆனா வந்துட்டு ஒரு மைசூர் பாக்கு வந்து திடமான ஒரு பொருள், அதுல உட்காந்து கூட சாப்பிடுறாங்க. எப்படி சாப்பிடுறது யாராலுமே கணிக்க முடியும். அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த மைசூர் பாக்கில் வந்து என்ன செய்யுது, ஒரு திரவத்தை சுரக்குது. திரவம் சொன்னதே அந்த திரவம் என்ன செய்யுது, அந்த மைசூர் திடமான உள்ள திரவமாக மாற்றி அப்படி உறிஞ்சு சாப்பிட்டு போயிடும். இதை அப்போ உறிஞ்சு சாப்பிட்ட பிறகு அதை எப்படி நம்ம எடுக்க முடியும்? இதத்தை இறைவன் சொல்ல ஒரு ஈயை கூட உன்னால படைக்க முடியாது. அந்த ஓடுறது ஏதாவது எடுத்துட்டு போனாலும் அதை திருடி போனாலும் அதை திருப்பி கூட உன்னால வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தராரு. ரெண்டு அறிவுத்துறை உடையவர்களை பற்றி சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் குர்ஆனை நீங்க ஆராய்ங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அந்த அறிவுத்திறன் உடையவரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றாருன்னு கேட்போம். குர்ஆனின் அத்தியாயம் 3:190. வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலும் இரவு மற்றும் பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுத்திறன் உடையவர்களுக்காக அடையாளங்கள் நிறைய இருக்கு. நிறைய விஷயங்கள் வானம் பூமி இதை பற்றிலாம் நம்ம பார்க்கணும், அதை பற்றி நம்ம சிந்திக்கணும், நம்ம அறிவுபூர்வமாக என்ன விஷயங்கள் நடக்குதுங்கிற பார்க்கணும்னு அறிவுத்திறன் நிறைய அடையாளம் இருக்கு. இது கடவுளால் தான் படைக்கப்பட்டது, இது அல்லாஹ்வால தான் படைக்கப்பட்டது அடையாளம் இருக்கு. இதுல ஒரு மாபெரும் அறிஞர் நம்ம எல்லாத்துக்கும் அந்த 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்ம எல்லாருக்கும் தெரியப்பட்ட ஒரு அறிஞர் கடவுளை பத்தி என்ன சொல்றாரு, அல்லாஹ் பத்தி என்ன சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் அணுக்களின் கிரகங்களின் பிரபஞ்சங்களின் ஒருமைப்பாட்டில் நான் ஒரு ஒழுங்கை காண்கின்றேன். அந்த ஒழுங்கின் ஒருமைப்பாட்டில் தன்னை காட்டிக்கொள்ளும் அந்த கடவுளை நான் நம்புகிறேன். ஸோ இவரெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, விஞ்ஞானிகள் நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. இவர் கடைசி காலகட்டத்தில் நான் அந்த கடவுளை நம்புறேன். அவர் பார்க்குறாரு, நல்லா சொன்ன மாதிரி கண்கள் திருப்பது இல்லை, இது இயற்கையாக வந்ததே கிடையாது. ஒரு படைப்பில் இருந்தால் ஒரு படைப்பாளர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த பூரா ஒழுங்காக இருக்கு, அதனால வந்துட்டு இது இறைவன் தான் செஞ்சது அப்படின்னா அந்த இறைவனை நம்புறேன்னு சொல்லிட்டு அவரை லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு. இதுசாலாம் நம்ம வந்துட்டு